என் ஆருயிர் அன்பு தம்பி ராஜா ரவிவர்மாவுக்கு இன்று ஜூலை திங்கள் 11ஆம் நாள் உன்னுடைய பிறந்த நாள். இந்த நன்னாளில் அம்மா அப்பாவிடம் ஆசி வாங்கி கொண்டோ ஏதாவது கோவிலுக்கு சென்று வா. பலகீனமானவர்களுக்கும் நம்மை விட கீழே இருப்பவர்களுக்கும் முடிந்தவரை உதவியாக இரு. சுவாமி விவேகானந்தர், தோழர் ஜீவா, பாரதி புத்தகங்களை அதிகமாக படி. அது ஏன் அதிகம் படிக்க வேண்டுமென்றால் உண்மையும் நேர்மையும் தர்மமும் அன்பையும் போதிக்கும் புத்தகங்கள் அவை. இந்த நான்கையும் நாம் கற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் நாம் யாருக்கும் எதற்காகவும் அஞ்ச வேண்டி கைகட்டி நிற்க வேண்டிய நிர்பந்தம் இருக்காது. இதைத்தான் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சொல்லும்போது, இஃப் யூ சல்யூட் யுவர் டியூட்டி யூ need not salute anybody. But if you pollute your duty, then onward you have to salute everybody என்று சொல்லியிருக்கிறார். இந்த மண்ணில் நாம் எதையாவது சாதிக்க வேண்டும். இதைத்தான் நான் அகில இந்திய வானொலி நிலையத்தில் உரையாற்றும் போது சொல்லியிருக்கிறேன். Life is not a journey from birth to death. It is a journey from I to be. மனித வாழ்க்கை என்பது பிறப்பிலே தொடங்கி இறப்பிலே முடிவது அல்ல. அது நான் என்பதிலே தொடங்கி நாம் என்பதிலே முடிய வேண்டிய இன்ப சுற்றுலா என்று குறிப்பிட்டிருக்கிறேன். பாரதியும் இதைத்தான் சொன்னான். காட்டிலே வாழுகிற விலங்குகள், ஐந்தறிவு படைத்த விலங்குகள், பசி எடுத்தால் உணவு தேடுவதும், தாகம் எடுத்தால் தண்ணீர் அருந்துவதும், தினவெடுத்தால் துணை தேடுவதும், இந்த செயல்கள்தான் ஐந்தறிவு படைத்த விலங்குகள் செய்கிறது. ஆனால் மனிதனாகிய நாம் படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சேர்க்கிறோம், சாகிறோம். இதுவல்ல வாழ்க்கை. இதைத்தான் பாரதி கேட்கிறான். தேடி சோறுனிதன் தின்று பல சின்னஞ் சிறுகதைகள் பேசி மனம்பாடி துன்பமிக முழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிடப்பருவ மீதி கொடும் கூற்றுக்கு இறையெனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எனவே சாதிக்க வேண்டும். எனவே சாதனை முயற்சியில் இறங்கும் போது நம் உடனிருக்கும் உறவுகளோ நண்பர்களோ பரிகாசம் செய்வார்கள். இதனை நாம் பொருட்படுத்தினால் முன்னேற்றமடைய முடியாது. அம்மா அப்பாவை கடவுளாக வழிபடு. அவர்களை விட இந்த உலகத்தில் வேறு சிறந்த தெய்வங்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. உன் பிறந்த நாளான இந்த நன்னாளில் என்னுடைய நல்வாழ்த்தாக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியாமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வடமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வடத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முடங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று பெரியாழ்வார் பாசுரத்தை கூறி, எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து நலன்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் உனக்கு தந்துருள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.